ஓகே, நம்ம லாஸ்ட் வீக் வந்து நிஃப்டி அனலிசிஸ் பண்ணியிருந்தோம், என்ன மாதிரி போகும் அப்படிங்கிறது. ஸோ அந்த டைரெக்ஷனில் தான் போகுது. பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடுத்த வாரமே வந்து நம்மளுக்கு புல் கேண்டில் போட்டுருச்சு. ஸோ இந்த வாரம் எப்படி இருக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் நம்ம டார்கெட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு அனலிசிஸ் பண்ணலாம். இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் எனக்கு பார்க்கும்போது லிட்டில் அப்ரைட் என்னன்னா, இந்த டார்கெட் வந்து அடையும் போது கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும் அப்படிங்கிறது ஃபீல் ஆகுது. நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த ஸ்டாக்ஸில் எனக்கு வந்து எதில் வந்து என்ட்ரி சிக்னல் கிடைக்குதோ அதில் என்ட்ரி ஆகான்ட்டு. இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸில் எனக்கு வந்து என்ட்ரி கிடைச்சது பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டல் ஸ்டாக்கு, ஒரு ஃபினான்ஸு, ஒரு ஆட்டோ. ஸோ இதில் தான் எனக்கு வந்து என்ட்ரி கிடைச்சிச்சு. ஸோ என்ட்ரி ஆகிருக்கிறோம். ஃபர்தராக பார்ப்போம் எப்படி போகும்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரெயிட்டாக நிஃப்டியோட அனலைசிஸ் போயிடலாம். ஸோ ஐ வில் கிளியர் ஆல் ஆஃப் திஸ். இப்போ எப்படின்னா, நம்மளுக்கு இங்கே ஒரு டபுள் பாட்டம் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டபிள்யூ ஷேப்பில் வந்து ஒரு பிரேக் அவுட், அதாவது வந்து இந்த பிரேக் அவுட்டை உடச்சி வெளியே போகுது. அப்படிங்கும்போது எப்பவுமே நம்மளுக்கு ஒரு மெசர்டு மூவ் வந்து நடக்கும். ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு இது ஒரு டார்கெட்டாக இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. இது டார்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இதில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக நடக்கும். டார்கெட் 1. அடுத்த டார்கெட் 2ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதனோட மெசர்டு மூவ். ஸோ இங்கே தான் ஆக்சுவலாக டார்கெட் 2வோட மெசர் மூவ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து நம்ம டார்கெட் 2வா வச்சுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ஒரு லெக்கு, ரெண்டாவது லெக்கு இவ்வளோ ஹைட்டு போகலாம் அப்படிங்கிறது நான் வந்து நம்ம போன வீடியோவில் நம்ம அனலைசிஸ் பண்ணி எடுத்திருக்கோம். பட் இங்கே ஒரு ப்ராஃபிட் நடக்கிறதுனால புல்ஸ் வந்து திரும்ப ஸ்ட்ராங்காக இவ்வளோ தூரம் கொண்டு போகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆல் டைம் ஹை வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் போகும்போது ஸோ ப்ரைஸ் எப்படி பிஹேவ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு மேட்டர் இருக்கு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து எந்த பிரேக் அவுட்டுமே நடக்காமல், அதாவது இது டைட் சேனலாக போகுது. ஹவர்லியில் பார்த்தீங்கன்னா டைட் சேனலாக இருக்கும், ரொம்ப டைட்டாக போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியே போச்சுன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த டார்கெட்டை ஈஸியாக அடைக்கும். பட் ஆனால் அந்த மாதிரி போக வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இது மெசர் மூவ் ரெசிஸ்டன்ஸு. ஸோ கண்டினியூஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ எல்லா இப்போ வந்து எப்படின்னா, இப்படி கண்டினியூஸ் ரெசிஸ்டன்ஸில் புல்ஸோட பார்ட்டிசிபேஷன் கம்மியாயிடும். ரெசிஸ்டன்ஸே இல்லாமல் போகிறதுக்கும் ரெசிஸ்டன்ஸ் நிறைய இருந்து போகிறதுக்கும் புல்லோட பார்ட்டிசிபேஷன் கம்மியாகும் போது, அது இல்லாமல் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல எல்லாம் செல்லர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து எப்போவெல்லாம் வந்து அதாவது கிளைமேக்ஸ் நடக்குதோ, நல்ல புல் பிரேக் அவுட் நடந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா பியர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பிளான்னா, இப்போ நான் என்ட்ரி ஆகிருக்கிற இப்போ 3 ஸ்டாக்குமே இதுதான் பிளான். இப்போ ஏதாவது வந்து இப்போ நம்மளுக்கு லெவல்ஸ் நான் மார்க் பண்ணியிருப்பேன். அதாவது 2090 அப்படிங்கிறது வந்து அதாவது 25,900 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட் லெவலு. அதுக்கடுத்தது வந்து 26,250 அந்த மாதிரி வரும். ஸோ அந்த 2 லெவல் நம்மளுக்கு வந்து மேஜர் லெவலாக ப்ளே ஆக போகுது. அதுக்கு மேலே வந்து ப்ரைஸ் கொண்டுட்டு போகணும் அப்படின்னா ஃபர்தராக நம்மளுக்கு புல் பார்ட்டிசிபேஷன் வேணும். பட் அது கிடையாது. ஸோ நம்மளுக்கு இப்போ இருக்கிறபடி நான் என்ட்ரியான ஸ்விங் ட்ரேடிங் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பிக் கிளைமேக்ஸ் ஏதாவது ஒரு புல்லில் நடக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா, திரும்ப உடனே வந்து எல்லாருமே அந்த புல்லில் இருக்கிறவங்க, அதாவது புல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மேஜரான ஒரு பிரேக் அவுட் நடக்குது, பெரிய கேண்டில் போடுது அப்படின்னா அவங்க வந்து டக்குன்னு குயிக்காக ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா நம்மளும் அந்த டைமில் வெளியே வந்துடணும். இதுவே ப்ரைஸ் வந்து எந்த சர்ப்ரைஸ் இல்லாமல் அப்படியே போகுது அப்படின்னா பொசிஷனை ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதுவே ப்ரைஸ் எங்காவது வந்து நம்மளுக்கு புல் பேக் நடக்குது, பிரேக் அவுட், அதாவது பியர் பிரேக் அவுட் நடக்குது, இந்த டைட் சேனல்ல பியர் பிரேக் அவுட் நடக்குதுன்னா, இந்த பியர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல செல் பண்றதுக்கு உண்டான வேலிட் கிடையாது. நம்மளுக்கு என்னது, ஸ்ட்ராங்கான பியர்ஸை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, பியர் வந்து வேலிடான ஏரியாவில் மட்டும் ஸ்ட்ராங்கான பியர்ஸ் என்ட்ரு ஆவாங்க. இந்த டைம்ல வந்து நீங்க என்னதான் ஸ்ட்ராங்கா புஷ் பண்ணாலும் இதுக்கு கீழே ப்ரைஸ் போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ பர்சன்டேஜ் வைஸ் நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி வைஸ் ரொம்ப கம்மியான ப்ராபபிலிட்டி தான். ஸோ அன்டில் அதர்வைஸ் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் புல் கேண்டில் கிரியேட் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு பெரிய டவுன் ஸ்விங் அப்படிங்கிறது இந்த லெவலுக்கு மேலே நடக்கிறது ரொம்ப கஷ்டம்.
ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த டார்கெட் நம்மளுக்கு வந்து டார்கெட் 1 டார்கெட் 2 அப்படி இல்லை அப்படிங்கிறதுல எப்படி ப்ரைஸ் ரியாக்ட் ஆகுது. ஒருவேளை டார்கெட் 1க்கு அப்புறம் பெரிய கேண்டில் அடிச்சு டார்கெட் 2 போகலாம், இல்லை வந்து இதையும் பிரேக் பண்ணி டார்கெட் 2 இங்கே அடிக்கலாம். இங்கே அடிச்சதுனாலும் பெரிய ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். ஸோ இங்கேயும் லைட்டாக ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும், இங்கேயும் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். ஸோ இந்த ப்ராஃபிட் புக்கிங் கூட மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி போகும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளானை மாற்றணும். ஸோ இன்கேஸ் அதுதான் பியர் பிரேக் அவுட் நார்மலாக புல் பிரேக் அவுட் நடக்காமல், அதாவது இந்த டைட் சேனலை பிரேக் பண்ணாமல் அப்படியே வந்து பியர் பிரேக் அவுட் நடக்குதுன்னா திரும்ப புல் பார்ட்டிசிபேஷன் இருக்கும். பியர் இருக்க மாட்டாங்க, விச் மீன்ஸ் பியர் இருக்க மாட்டாங்கிறது தான் மேட்டர். பியர் இல்லை அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் ஃபர்தராக வந்து இந்த டார்கெட் அடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதுக்குள்ளே நம்மளோட ஸ்டாக்கோட இதுவுமே வந்து நம்மளுக்கு டார்கெட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் 2 வீக்ஸ் அந்த மாதிரி ஆகும்போது. ஸோ லெட்ஸ் see எப்படி போகுதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நிஃப்டியோட அப்டேட் வந்து வீக்லி கொடுக்கலான் இருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை வேற ஏதாவது ஸ்டாக்ஸை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக பார் பை பார் கிளீனாக அனலைசிஸ் பண்ணி பியரோட புல்லோட சைக்காலஜி எப்படி இருக்குன்னு சொல்லணும்னாலும் கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு பர்சனலாவோ இல்லை வந்து ரொம்ப நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஸ்டாக்காக இருந்ததுன்னா நம்ம சேனல்லையே போடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.